வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வாஸ்து பரமசிவம். இன்னைக்கு வாஸ்து தகவலாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தெருக்கூத்துக்கு பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க. நம்மளும் ஒரு வீடியோ பதிவு போடலாமா அப்படிங்கிறதுக்காக அந்த பதிவுங்க. பின்னாடி வரைபடம் இருக்குது, அதை பார்த்துடலாம். இது வடக்கு தெருக்கூத்து, இது வடகிழக்கு கிழக்கு தெருக்கூத்து, தென்கிழக்கு கிழக்கு தெருக்கூத்து, தென்கிழக்கு தெற்கு தெருக்கூத்து, தென்மேற்கு தெற்கு தெருக்கூத்து, தென்மேற்கு மேற்கு தெருக்கூத்து, இது வடமேற்கு மேற்கு தெருக்கூத்து, வடமேற்கு வடக்கு தெருக்கூத்து. இது எல்லாமே மத்தியத்தில் வந்து குத்துற தெருக்கூத்து, வடக்கு மத்தியம், கிழக்கு மத்தியம், தெற்கு மத்தியம், மேற்கு மத்தியம், இந்த மாதிரியான தெருக்கூத்துகள். ஒய் ஜங்ஷன், டி ஜங்ஷன், எல் ஜங்ஷன், டெட் எண்டு, நியூட்ரல் தெருக்கூத்து, இந்த மாதிரியான தெருக்கூத்தும் இருக்கு. இத்தனை தெருக்கூத்துக்குமே விநாயகர் சிலை வைக்கிறதோ, வேல் பதிக்கிறதோ, தகடு தாய்த்து வைக்கிறதோ, காப்பர் லாடு பதிக்கிறதுலையோ எந்த வகை பிரயோஜனமும் கிடையாதுங்க. அதில் போட்ட பணம் வந்து கடலில் போட்டது தான், அதை வீண் விரயம் தானுங்க. பொதுவாக வந்து நம்ம தாய் சோகத்து மேலே தெருக்கூத்து வந்து விழுகுது அப்படின்னா, ஒரு நல்ல ரைட் கன்சல்டன்ட் வச்சு அதை எந்த அளவுக்கு நம்ம பாதிப்பு இல்லாமல் ஏதாவது உடைத்தல், இடித்தல், புதுப்பித்தல் மூலமாக சரி செய்ய முடிஞ்சால், அந்த அளவுக்கு இடம் வந்து அகலமாக இருந்து நம்ம அந்த வீட்டை கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணி திருத்தி அமைக்கலாங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணுறதை தவிர்த்து வேற எந்த பரிகாரம் கிடையாதுங்க. பரிகாரத்தை நம்பி வீணாக விரயம் பண்ணாதீங்க. மீண்டும் வேறொரு வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை வாஸ்து பரமசிவம். நன்றி, வணக்கம்.